வணக்கம் நேர்களே. பல்வேறு இடங்கள்ல பார்த்தா, பெட்ரோல் கிடைக்கல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இல்ல பெட்ரோல் இருக்கக்கூடிய பங்க்ஸ்ல லைன் கட்டி நிக்கிறாங்க. விடிய விடிய பெட்ரோல் போடுறாங்கன்றதையும் பார்க்குறோம். ஒரு பெரிய வண்டியில வந்து டேங்கர்லாம் வச்சு 500 லிட்டர், 1000 லிட்டர் புடிச்சிட்டு போறதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து செயற்கையா உருவாக்கப்படுறதா? இல்ல உண்மையிலேயே தட்டுப்பாடு இருக்கா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனேயுமே, க்ரூட் ஆயில், கேஸ், பெட்ரோல் இந்த மாரில வந்து பெரிய தட்டுப்பாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப ரீசென்ட் டேஸ்ல இது ஒரு 1 நாள், 2 நாள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் கிடைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய தலைவலியா இருக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு வண்டியில அதாவது ஒரு 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 டெம்போ மாதிரியான ஒரு வண்டியில வந்து டேங்கர் வச்சு, அதில 500 லிட்டர், 1000 லிட்டர் வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நிஜமாவே அந்த தட்டுப்பாடுங்கிறது இருக்கா? இல்ல இவங்க வந்து செயற்கையா அந்த தட்டுப்பாட கிரியேட் பண்றாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழுது. ஸோ இந்த தட்டுப்பாடுங்கிறது வார்னால தானா? இல்ல இது வந்து மேன் மேடா? 2 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு கட்டமான சிச்சுவேஷன போர் இன்னும் மோசமாக்கிடுச்சு. இந்தியாவுக்கு வந்து போன 50, 20 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 40, 50 வருஷமா வெஸ்ட் ஏசியால க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இது வந்து முதல் போர் இல்ல அந்த ஏரியால வந்தது. இது 3வது போர். ரைட்டுங்களா? அதாவது இது அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடக்கிற போர். இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா 2 வாட்டி ஈராக்கோட போர் போட்டது. அதுக்கு முன்னாடி ஈரானுக்கும், ஈராக்குக்கும் ஒரு போர் போட்டது. 1973ல இஸ்ரேலுக்கும், ஈஜிப்டுக்கும் நடந்த போர். 73 தான் முதல் ஆயில் ஷாக். அதனால் இது மாதிரி பல ஆயில் ஷாக்கு வரிசையாக இந்த உலகத்தில் வந்திருக்குது. அதனால் எங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. இது மாதிரி போர் வரும்னு தெரியாது. அப்படி நாங்கள் ரெடியாக இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இந்த அரசாங்கம் சொல்ல முடியாது. முதல் கேள்வி, முதல் பதில் இது. இது வரைக்கும் இருந்ததில் 91க்கு முன் 91 பின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னா, 91க்கு முன்னாடி நம்ம இஸ்ரேலோட பேசுகிறதே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே நண்பர்கள் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் தான். 91க்கு அப்புறம் நம்ம பெரிய வல்லரசாக திரும்பி பொருளாதாரத்தில் வல்லரசாக மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சார்ஜ் எடுத்தப்பறம் இந்தியாவோட தலையெழுத்தே மாற்றி எழுதப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி இருந்த பிரதமர் நரசிம்மராவ் வந்து இஸ்ரேலோட பேச ஆரம்பிக்கிறார் உலகம். ஆனால் பாலஸ்டைனியத்தோட தான் க்ளோஸாக இருக்கிறார். அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட வந்து நாங்கள் பாலஸ்டைன் பின்னாடி கூட தான் இருக்கிறோம், இஸ்ரேல் வந்து பாலஸ்டைனியன் நிலத்துலேருந்து வெளில போகணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவோட பொசிஷனாகவும் இருக்குது. அதுக்கு ஸ்பீச் இருக்குது. நானே யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் சார் பேசுனது இருக்கும். இது மாதிரி வந்து எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரே பொசிஷன் எடுத்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் முதல் வாட்டி அமெரிக்காவின் தூண்டுதல் படி, அமெரிக்காவின் பிளாக்மெயில் படி நம்ம ஒரேடியாக இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிட்டோம். போர் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். இந்த போருக்கு தயார் பண்ணாமல் போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் இஸ்ரேலில் நெதன்யாகுவை கட்டி பிடிச்சது ஒரு பெரிய கண்டறக்கூடிய விஷயம். நீங்கள் எதுக்கு இஸ்ரேலுக்கு போனீங்க, இஸ்ரேலில் என்ன சாதிச்சிங்க, அதை பற்றி இது வரைக்கும் ஒன்றும் பேசினதே கிடையாது. போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிருக்கீங்க, ஏன் போனீங்க? வேறு எந்த நாடும் போகல. ஈரானோட நம்மளுக்கு வந்து சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா வந்து இந்தியான்னு ஒரு நாடு வரதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானும் இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது ஈரானுக்கும் நம்மளுக்கும் காமன் பார்டரே இருந்தது. முகல் காலத்தில் வந்து அக்பர் பிறந்ததே வந்து ஈரான் பக்கமாக இருக்கிற ஊர் பஞ்சாபில் கொஞ்சம் பிறந்தார். அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு இப்போ வந்து ஈரானோட கோர்ட்டில் தஞ்சம் அடைஞ்சார். ஷேர்ஷா சூரி ஆட்சி பண்ணுறச்சு. அவங்க லாங்குவேஜ் பர்ஷியன் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியோடு கலந்து தான் உருது அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்தது. அதனால் நம்மளோட கோர்ட்டு நடக்கிறது இது தமிழ்நாட்டில் வரைக்கும் வந்து பல வார்த்தைகள் தமிழ் வந்து பார்சி லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. அதனால் இது ஒரு கலாச்சார ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருந்தது. 91ல் இந்த வெறியர்கள் ஒரு மசூதியை இடிக்கும்போது கூட நரசிம்மராவ் கேட்டதுனால ஹஃப்சன்ஜானிங்கிற ஈரானியன் பிரசிடெண்ட் வந்து லக்னோ இமான்பாரா வரைக்கும் வந்து நடந்து போச்சு விட்டுடுங்க அப்படின்னு இஸ்லாமியர்களை
சாந்தப்படுத்தினதும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதா வரலாறே சொல்லுது. 1979லேருந்து என்றைக்கு அந்த ஷா போனது நாள்லேருந்து போன வருஷம் வரைக்கும் காஷ்மீர் விஷயத்தில் நம்மளை ஈரான் சப்போர்ட் பண்ணியிருக்குது. இதெல்லாம் நம்ம வரலாறாக கோட்டணும். நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானை சுத்தத்துக்கு ஒரு போர்ட் வேணும்னா ஈரானில் சப்பார் அப்படிங்கிற ஊரில் நம்மளுக்கு போர்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டும் கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் பண்ண ஈரானை நம்ம கண்டுக்கலைங்கிறது ஒரு பெரிய குற்றம். மற்ற வெஸ்டர்ன் ஏஷியன் நாடுகளும் அதை பார்த்துன்னு தான் இருக்கும். நாளைக்கு இஸ்ரேலில் கேட்டு இந்த ஆள் என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு தான் முதல் வாட்டி ப்ரெஷர் வந்தது. இதுக்கு முன்னாடி அமெரிக்காலேருந்து ப்ரெஷர் ஒன்றும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. ஏன்னா மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போதும் நீங்கள் ஈரான்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா போடுறச்ச நான் வாங்குவேன்னு சொல்லி யூகோ பேங்க்கில் ஒரு ருப்பி அக்கௌண்ட் திறந்து கல்கட்டாவில் அங்கே நம்ம வந்து ஈரானுக்கு எண்ணெய் வாங்கின பணத்தை அங்கே ரூபாவாக போட்டு ஈரான் என்ன பொருள் வேணால் இந்தியாவிலேருந்து அந்த ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு ஈரான்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அமெரிக்காவை டிஃபை பண்ண வரலாறும் இந்தியாவில் உண்டு. ஆக மொத்தம் இவரோட நண்பர்கள் A1 A2 ஓட நலன் கருதி A2 மேலே அமெரிக்காவில் பல கேஸுகள் இருக்கிறது தெரிந்து அது வந்து சுப்பீனோ பண்ணி பல விஷயங்கள் வெளில வந்துடும். ஹர்தீப் சிங் பூரி மேலே எப்ஸ்டீனில் வந்து நான் 2 வாட்டி பார்த்தேன் 3 வாட்டி பார்த்தேங்கிறது பார்த்தா இப்போ 12 10 9 10 வாட்டி பார்த்துருக்கிறாருன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்க போய் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்முஸ் அப்படிங்கிற இடத்த ஈரான் பிளாக் பண்ணியிருக்குது. ஈரான் என்ன சொல்லுது, சைனாக்கு எவ்வளோ கச்சா எண்ணெய் வேணால் போனால் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், மற்ற ஊருங்களுக்குள்ள தான் ப்ராப்ளம்னு. நீங்கள் ஈரானை ஒழுங்காக நடத்தியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் கச்சா எண்ணெய் எவ்வளோ போனாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவோட கைக்கூலியாக இருந்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு ஈரான்லேருந்து கச்சா எண்ணெய் வரமாட்டேங்குது. எவ்வளோ தூரம் நிலைமை மோசமாயிடுச்சுன்னா ரஷ்யாங்கிறது நம்மளோட சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட். அகெயின் 1971 நம்மளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது, பங்களாதேஷ் போர் வருது, அமெரிக்கா வந்து நம்மளை மிரட்டுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரஷ்யா கை கொடுத்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அமெரிக்கா இந்தியாவை தாக்கினா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கிற ஒரு ஊர் பிரம்மோஸ் அப்படின்னு நம்ம பீத்திக்கிற மிசைலும் வந்து ரஷ்யாவோட சேர்ந்து நம்ம பண்ண கூட மிசைல். இது மாதிரி அமெரிக்கா நம்மளுக்கு எந்த மிசைலும் கொடுத்தது கிடையாது. நம்மளோட ஸ்பேஸ் மிஷனை வந்து தடை செய்கிற மாதிரி பல சாங்ஷன்ஸ் நம்ம மேலே போட்டிருக்காங்களே தவிர நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி ரஷ்யாட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிறதுக்கு அமெரிக்காட்ட போய் வீசா வாங்குகிற நிலைமையில் இருக்கோன்னா இதெல்லாம் தான் காரணம். இன்றைக்கி இந்த எல்பிஜியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் ஏன் இவ்வளோ நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிறதுலேயே உலகத்துலேயே இருக்கிற பெரிய ரிஃபைனரி வந்து ஜாம்நகரில் ரிலையன்ஸோட ரிஃபைனரி. அதில் 70 மில்லியன் டன்னு வருஷத்துக்கு பண்ணுறாங்க. 4,09,00,000 வேணுங்கிற எரிபொருள் வந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எல்பிஜியே 3லேருந்து 5 மில்லியன் டன் பண்ணி விற்கிறாங்க. அதை 3 மாதத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு நேஷ்னலைஸ் பண்ணி அதை மக்கள் பக்கம் திருப்பி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கமர்ஷியல் எல்பிஜி ப்ராப்ளம் கிடையாது. ராசன் சாஃப்ட் அப்படின்னு ஒரு பெரிய ரஷ்யன் கம்பெனி இந்தியாவில் ஒரு 70 மில்லியன் டன் 60லேருந்து 70 மில்லியன் டன் ரிஃபைனரி இருக்குது. அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி எல்பிஜி 3 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் டன் பண்ண முடியும். இந்த 2 நிறுவனமும் இந்த எல்பிஜியை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதை நீங்கள் முடக்கி இந்தியாவுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ பெரிய க்ரைசிஸே வந்திருக்காது. நீங்கள் வந்து மக்களை பற்றி நினைக்காம நண்பர்களை பற்றியே நினைக்கிறதுனால தான் இந்த க்ரைசிஸ். நீங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சார், இப்போ நீங்க சொல்றது வந்து இந்தியா மற்ற நாடுகளோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹோட்டல்ஸ்க்கெல்லாம்
வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு 400 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அந்த நோட்டீஸ் வந்த பிரச்சனைய மறைக்கிறதுக்காக செயற்கையாவே இந்த தட்டுப்பாட ஹோட்டல்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அது எப்படி திடீர்னு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோனயும் உங்களுக்கு சிலிண்டர் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல கேட்கறாங்க. சோ அவங்க சொல்றது இது வந்து செயற்கையா ஏற்படுத்தப்பட்ட ஒரு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய சங்கி ஒருத்தர் இருக்கிறாரு. பெரிய புஸ்தக பதிப்பகம் நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சே நடத்திப்பேன். உங்களுக்கு அம்மையார் சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் பூண்டு சாப்பிட மாட்டேன். அது மாரி பேசுறாரு. அதுதான் சங்கிங்கிறது ஆன்சர். நான் உங்களுக்கு முன்னாடி நீங்க புக்கிங் ட்ரை பண்ணுங்க. மராட்டி லாங்குவேஜ் நான் ரெக்கார்டிங் கூட வச்சிருக்கிறேன். மராட்டி இது என்ன லாங்குவேஜ்ல வருது? தமிழ்நாட்டுல மராட்டியில வருது. இந்த ஃபோன் வேலை செய்யாது. அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். திஸ் லைன் இஸ் நாட் வொர்க்கிங். ஏன் லைனை கட் பண்ணியிருக்கீங்க டொமஸ்டிக்குக்கு? நான் என்ன சொல்கிறேன், நான் நீங்களும் ஒரு வண்டியில் ஏறிப்போம். ஒரு 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 கடையாக போவோம். எல்லா கடையுமே வந்து பிரியாணி கடை ஏமாத்திட்டு. எதுக்கு உடுப்பி கடையிலலாம் நீங்கள் பிடிக்கல? பெரிய பெரிய உடுப்பி கடை 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஏன் சார் இல்லைங்கிறான்? இங்கே வந்து டிஃபன் டீ காபி மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறேன். இன்றைக்கி சங்கீதா மேலே ஒரு கேஸும் நீங்கள் நோட்டீஸ் விடலை. சங்கீதா ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார். எனக்கே அவரை தெரியும், நல்லவர். அவரே சாம்பார் லிமிட்டில் தான் கொடுக்க முடியும்னு ஏன் சொல்கிறாரு? அதாவது உப்பு இருக்கா செட்டியார்னா புளி இல்லை, அதனால தான் உப்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு கதை. ஆல்ரெடி இனிமேல் வந்து கமர்ஷியல் சிலிண்டர் வராது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சார் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அவர் புழுகுறாரு. நானும் ஏஜென்ட் தானே சார் சொல்றாரு. சரி நீங்கள் ஓகே, இதோட தொடர்ச்சியா அடுத்தது பெட்ரோல் விலையோ இல்ல டீசல் விலையோ உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அது அவங்களுக்கு மனசாட்சி. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு அமெரிக்காவை மறைக்கணும் முதல்ல. நீ என்னையா? வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.